top political analyst from Tamil Nadu, Mr. Shyam Morgan. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க சொன்ன மாதிரி தான் வந்து அரசியல் ரிசல்ட்ஸ் எல்லாருமே வந்துச்சு. நிச்சயமா பிஜேபி வந்து 240, நான் கூட 280 வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி அதாவது முதல்ல வந்து 400 தான் டார்கெட். அது நிறைய பேர் வசதியா மறந்தாச்சு. 400 தான். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு 300. அப்புறம் அது குறைஞ்சு இல்ல மெஜாரிட்டி அவங்க தாங்க வருவாங்கங்கிற அளவுக்கு, அதாவது அந்த 1.5 மாச பீரியடுக்குள்ள அந்த மாற்றங்கள் ஏற்படுச்சு. தேர்தல் அட்டவணை அறிவிக்கும் போதுங்க கான்பிடன்ஸோட உச்சக்கட்டத்துல பிஜேபி இருந்தது இல்லையா? தமிழ்நாட்டுல எல்லாம் முதல் கட்ட பிரச்சாரம் நடக்கும் போது பிஜேபி தாங்க 400க்கு மேல அப்படிதான் இங்க சொன்னாங்க. அப்ப 400 இருக்கும் போது 240 120 சீட்ல போகுது. ஆனா இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் ஸ்பீச்சுக்கு வந்து நன்றி உரை தெரிவிக்கிற இதுல வந்து ராகுல் காந்தியும் அண்ட் நம்ம பிரதமர் மோடியும் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு உச்சக்கட்டத்துக்கு சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த ராகுல் வெர்சஸ் மோடி 2023 கடைசியில் எடுத்து பாத்தீங்கன்னா நத்திங்னு இருந்துச்சு. ராகுல் காந்தி எல்லாம் நத்திங். மோடி வந்து தமிழ்நாட்டுல விட்டுருங்க, தமிழ்நாட்டுல வந்து மோடிக்கு எதிர்ப்பெல்லாம் இருக்கும். அதை நான் அதுக்குள்ளேயே நான் கணக்குல போல. நம்ம கேள்வியே வந்து நார்த் இந்தியா பேஸ் தான். அப்ப நார்த் இந்தியானா இந்தி பேசுகிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார். அதுல மோடி வெர்சஸ் ராகுல் ஈக்குவேஷன்ல ராகுல் காந்தி நத்திங் தானே இருந்துச்சு. ராகுல் காந்தி was looked upon as a பப்பு. இன்னும் சொல்லப்படா 10 வருஷத்துல அவரை மாதிரி ரொம்ப கேலி பண்ணப்பட்ட தலைவர் யாருமே கிடையாது. ஆனா இப்ப வந்து ராகுல் காந்தி வர்சஸ் மோடிங்கிற ஈக்குவேஷன் வந்து நல்லா வளர்ந்துகிட்டே வருது. நிச்சயமா நல்லா வளர்ந்துட்டு வருது சார். நேற்றுக்கு நான் அவரோட ஸ்பீச்சையும் பார்த்தேன். there is lot of maturity. அவர் பேசுறதுல வந்து ஒரு சந்தோஷமும் இருக்கிறது. ஓகே, டெமோக்ரஸி கேன் பி சஸ்டைன்ட் அப்படின்ற மாதிரி வந்து தோண ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையான ஒரு எதிர்கட்சி வேணா அது நிச்சயமா ராகுல் காந்தியால கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா விதைக்கிறாரு. அது இங்கேயும் வந்து நல்லா பிரதிபலிக்குது. அவரோட ஸ்பீச் நேற்றுக்கு எல்லாருமே பிரதிபலிக்குதுன்னா, ஆமா, ஏன்னா வந்து பீப்புள் ஆர் என்ன சொல்றது, மோடி பக்கத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் ஸ்டில் சப்போர்ட். இது ஒரு ஸ்ட்ராங் லீடரை பார்க்கும்போது ஓகே இஸ் ஃபார்மிடபிள் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த ஸ்பீச்? நான் ரெண்டு விதமா பாக்குறேங்க. ஒண்ணு, இப்ப இருக்கிற பிரசன்ட் ஈக்குவேஷன், மோடி வந்து கொஞ்சம் டாலர் லீடர் தான், அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. டாலஸ்டா இருந்தவர் டாலரா மாறி இருக்காரு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்ப ராகுல் காந்தி வந்து மோடிக்கு பக்கத்துல போயிட்டாரு. 1 வருஷம் 2 வருஷத்துல. இப்ப மகாராஷ்டிரா தேர்தல், அப்புறம் வந்து நம்மளோட ஹரியானா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், 3 தேர்தல் நமக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ள வருது. 3 தேர்தல் ரிசல்ட்டை வச்சு ராகுல் காந்தியோட மெரிட் கூடும், இல்லைன்னா குறையும். தேர்தலையும் வெற்றி பெறணும். கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிர்கூட்டணி வெற்றி பெறணும். அதை வச்சு வந்து இது மாறும், இந்த ஈக்குவேஷன் மாறும். அப்புறம் அதுக்கு பிறகு வர்ற தேர்தல்கள் மற்றும் நாட்டோட பொது பிரச்சனைகள். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மோடி ஃபேட் அவுட் ஆகத்தானே செய்யணும், வேற வழி இல்லையே அரசியல் வாணியில இருந்து. காரணம் அவங்களே ஒரு இன்டர்னல் இது வச்சிருக்காங்க. 75 ஆயிடுவாரோ அப்படின்ற ஒரு क्वेश्चन மார்க்கும் இருக்கு. சடனா இவ்வளவு ஜோஷா பேசுறவரு திடீர்னு ஃபாரின் ட்ரிப் போயிடுவாரு, திடீர்னு வேற எங்கேயாவது போயிட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஃபேட் அவுட் ஆன மாதிரி ஆயிடுறாரு. அதுதான் மிகப்பெரிய ஆகத்தாங்க செய்யும். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து அண்ணாமலை ஃபேட் அவுட் ஆகல. இப்போ அவர் வந்து திடீர்னு 6 மாசம் லீவ் போட்டுட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட ஒரு ஸ்காலர்ஷிப் அக்செப்ட் பண்றாருன்னா, அப்ப ஆக்ஸ்போர்ட், நான் அந்த வெப்சைட் பூரா பார்த்தேங்க, அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பிற நாடுகளுக்கு வந்து அழைப்பு அனுப்புறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் செலக்ட் பண்ணுது. அப்ப அண்ணாமலை ஃபீல்டு பொலிட்டீஷியன். சர்வதேச அரசியலை பத்தி, தமிழ்நாடு அரசியலை பத்தி எவ்வளவு தெரியுங்கிறதுல எனக்கு சந்தேகம் உண்டுங்க. சர்வதேச அரசியலை பத்தி படிக்கிறதுக்கு ஒருத்தரை அனுப்புறாங்க அப்படிங்கும் போது ஃபேட் அவுட் பண்றாங்கன்னு தானே நான் பொருள் கொள்றேன். நீங்க ஏதோ ஒரு மாற்று தலைவரோ பொறுப்பு தலைவரோ போடணும்ல. ஆமா, நிச்சயமா போடணும். நாற்காலியை கொடுத்த பிறகு அவர் விடுவாராங்க? நாற்காலியை கொடுத்த பிறகு அந்த பொறுப்பு தலைவர் விடுவாரா? அது ரொம்ப கஷ்டம் சார். அது எப்பவுமே அதை வந்து நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, நம்ம அதிமுகலயே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தெரியாம கொடுத்த நாற்காலி தானே எடப்பாடி பழனிசாமி. கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாம கொடுத்த நாற்காலி தானே. ஆமா, தெரியாம கொடுத்த நாற்காலி தான். பட் இருந்தாலும் தெரிந்து கொடுத்த நாற்காலி ஓபிஎஸ் தவிர வேற யாரும் திருப்பி கொடுத்தது இல்லைன்றது வந்து என்னோட. ஓபிஎஸ் மட்டும்தாங்க. அவர் எதிர்கட்சி துணை தலைவர் பதவியும் கொடுத்தாருங்க. 2006 வந்து எதிர்கட்சி தலைவர் முதல்ல ஓபிஎஸ் தான், ஜெயலலிதா கிடையாது. கிடையாது. அவர் 1 மாசமா 2 மாசமா அந்த அது ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து இல்லையா?
நிச்சயமா. அது பிறகு இதுல ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா இருக்கிறதா நல்லதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அதிமுகல. ம். சொன்ன உடனே ஒரு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆயிட்டாரு. ம். முதலமைச்சரா இருந்தாரு, துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு, துணை எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. பாவம் அவர் வந்து பெண்டுலம் மாதிரி அவருக்கு அரசியல் வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஒரு சோதனைங்க. ஆனா சோதனை இந்த வாட்டி தோக்க வேற செஞ்சுட்டாரு. என்னைக்குமே தோக்காதவரு இன்னைக்கு தோத்துட்டாரு. பட் இருந்தாலும் கம்பீரமா தான் இருக்கிறாரு. போட்டு எப்படியாவது சேர்ந்துடணும்னு பாக்குறாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஓபிஎஸ் அதிமுக கடைசி நேரத்துல வந்து சரி ஒருவேளை அழகிரிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் கொடுத்தாரு இல்லையா, தென்மண்டல அமைப்பு செயலாளர் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவரை உள்ள இழுக்க ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா வந்து அதிமுக வலுவிழந்து கொண்டே போகிறது தென் தமிழகத்துல. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது இல்லையா? இப்ப நீங்க வந்து கன்னியாகுமரி, நாகர்கோயில், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தா தூத்துக்குடி, ராமநாதபுரம் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு டைனமிக்ஸ் பார்த்தனா பர்சன்டேஜ் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கேன் சார். இது வந்து ஓபிஎஸ்னாலையும் ஒரு ரீசனா இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அதிமுக பிளவுங்கிறது முக்கிய காரணங்க. நமக்கே தான் தெரியுமே, நம்ம எல்லாருமே அந்த பகுதிகளை சேர்ந்தவங்க தானே. அதாவது சிக்கல் இதுல என்னன்னாங்க, ஃபீல்டு பொலிட்டீஷியன் இருக்காங்கல்ல, அது கீழ்மட்டத்துல இருந்து வர்றவங்க, அவங்க வந்து நாக்காலியே பகிர்ந்து கொள்ளவோ விட்டு கொடுப்பவோ தயார் கிடையாது. தேர் இஸ் நோ ஸ்பேஸ் அட் த டாப். இதுவே வந்து சுயம்புவா சில தலைவர்கள் வருவாங்க, ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கலைஞரோ. இவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா, அந்த சில நேரங்கள்ல தேர்தல் வேணும், சரி ஓட்டு வேணும், அவங்க அட்ஜஸ்ட் பண்ண தயாரா இருப்பாங்க. என்னங்க கலைஞரை கருவின் குற்றம்னு எழுதினவருங்க நாஞ்சில் மனோகரன். எனக்கு அந்த காலகட்டம் நல்லா ஞாபகம் இருக்கு. பெரிய அனல் பறந்துருச்சுங்க. அப்ப நான் அவர் வீட்டுக்குலாம் போவேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அவரு. நினைச்சா போன் பண்ணி பேசுவாரு. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்ல நான் சும்மா பொது கவிதை தான் எழுதினேன், அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றதுனாரு. திமுகல இருந்தே விலைக்கு வைக்கப்பட்டார். 96 ஆட்சி வரும்போது மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது. என்னன்னா அதெல்லாம் அந்த தலைவர்கள் வேற மாதிரி. இவர் வந்து என்னன்னா, இவரு சசிகலாவுக்கே வந்து விட்டு கொடுக்கல. ஓபிஎஸ்க்கு கொடுத்துருவாரா என்ன? விட்டு கொடுக்க மாட்டா. ஒருவேளை ஏதாவது ஒரு பதவி கொடுத்து உள்ள என்ன பதவி கொடு, நீங்க அவைத்தலைவர் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் இருக்காரு, எம்ஜிஆர் காலத்து ஆளு அவரு, தமிழ் மோனூசி. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்படி அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அவரு விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அது செக்ல கையெழுத்து போடுற அதிகாரம். அதுக்கு பிறகு ஜெயக்குமார் பதவி விட்டு கொடுக்க முடியாது, தலைவர் செயலாளர் எதை விட்டு கொடுக்க சொல்லுங்க. அதனாலதான் அமைப்பு செயலாளர்கள் ஒருத்தராக போட தயாரா இருப்பாங்க. தென்மண்டலம் அப்படியான ஒரு அமைப்பு அதிமுக கிடையாதுல்ல. ஓபிஎஸ் வந்து அவரோட அந்தஸ்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம வரணும், இது ஒரு பாயிண்ட். அப்படி இல்லைன்னா டிடிவி மாதிரி தனி கட்சி. டிடிவி இதுல போய் இதுல போறதே இல்லையா? அதிமுக இணைப்பு அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர் இல்லையே. ஆமா இல்ல, அவரு வந்து நாங்க தனி கட்சி அமமுக அப்படின்ற மாதிரி தான் வந்து. இப்போ அவர் வெற்றி பெறலங்க தேனியில, ஆனா அவரு டெல்லி பாலிடிக்ஸ்ல இருக்காரு இப்போ. இல்லையா? அப்ப மோடி என்டிஏ கூட்டம் அவருக்கு அழைப்பு வருது. அப்ப தேசிய அரசியலுக்கு போயாச்சு. அப்ப இங்க இருக்கிற தோல்வி வந்து ஒரு அரசியல்வாதியா அவரை பாதிக்கல. அப்ப நாளைக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு, சரி சட்டமன்றம் அதுல போட்டி போடலாம். ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணுவாரு? அதான் என்ன பண்றாருன்னு தெரியல இப்போதைக்கு. he has been very silent as well இப்போதைக்கு. அவரு சட்டமன்ற கூட்டத்தொடர் வரவே இல்லைங்க. ஒரே ஒரு நாள் வந்து கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அவர் வந்துங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். எப்படின்னா, ஒரு கட்சியை விட்டு விலக்கியாச்சு, கோர்ட்ல கேஸ் நடக்கு. அப்ப கோர்ட்லயே ஒரு டைரக்ஷன் வாங்கி அவர் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறது அந்த கேஸுக்கு எந்த விதமான குந்தகத்தையும் விளைவிக்காதுன்னு வாங்கலாம். அரசியல்வாதி சும்மா இருக்க முடியாது. அப்ப அந்த முதலே அவர் செஞ்சிருந்தாருன்னா ஒரு சின்னமே கிடைச்சிருக்கும் அவருக்கு. அதிமுக அம்மா அதிமுக புரட்சி தலைவன் இருந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 2017ல? ஞாபகம் இல்ல சார். ஓ அப்படி. ஆமா, அதிமுக வந்து பிராக்டிகலா உடைஞ்சிருச்சு. எடப்பாடி தலைமையில ஒரு அணி. மக்கள் பல நேரங்கள்ல வசதியா சரித்திரத்தை மறந்துடுறாங்க. அதிமுக அம்மா அதிமுக புரட்சி தலைவி, ஒண்ணுக்கு சின்னம் ரெட்டை மீன் விளக்கு, இன்னொன்னுக்கு சின்னம் தொப்பி. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அப்படித்தானே 88 வரலாறு. அதிமுக ஜே, அதிமுக ஜா. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க. அப்போ நம்ம வந்து ஒரு போட்டி பொதுக்குழு கூட்டணும், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் கமிஷன்ல அந்த டிஸ்பியூட் வச்சிருக்கணும். அந்த டிஸ்பியூட் தீர்ற வரைக்கும் ஒரு தனி கட்சி, தேர்தல் ஆணையமே அதுக்கான இது கொடுத்துரும், அங்கீகாரம் கொடுத்துரும். இது ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஏன்னா அவர் தானே அதிமுக
புரட்சி தலைவி அம்மா அந்த செட்டப்ல இருந்தவர். நிச்சயமா. அப்ப அதை செய்ய தவறிட்டார்ல. செய்ய இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. ஒருவேளை திருப்பியும் வந்து அவங்க கூப்பிட்டான்னா திருப்பி போயிடுவாரோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். இல்ல போறதுக்கு வாய்ப்பும் வரும். ம். வேற ஏதாவது ஒரு ரூபத்துல இப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர்னு ஆகலாம்ல. ஆமா, ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா வந்து அவரை எல்லாத்தையுமே இணைக்கணும் சார் அதிமுகல. ஏன்னா வந்து திமுக வந்து ஒரு போராட்டம்ல 2026 ஒரு மாபெரும் தோல்வி ஏற்பட்டு அதுக்கு வரதான் சாத்தியப்படும் நினைக்கிறேன். ஓகே, அப்படிதான். ஆனா ஒரு தனி கட்சியா இருந்தா ஏதோ ஒரு வேளை கூட்டணியாவது சாத்தியம். அரசியல் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வரும்போது ஏறிக்கிடணுங்க. சும்மா வந்து பஸ்ஸை விட்டுட்டு அப்புறம் நான் பின்னாடி டாக்ஸில வருவேன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் சார். அதாவது வந்து கள்ளக்குறிச்சி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. 66 பேரு இன்னைக்கு எல்லாருமே வந்து நீங்க தான் காரணம், நாங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது யாரோட மிஸ்டேக்? இது விக்கிரவாண்டி தேர்தல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்குமா, இல்ல 2026க்கு வந்து இம்பாக்ட் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? 66 இறப்புகள், கருத்துக்கள் சார். விஷ சாராய மரணம் எல்லாமே ஆளுங்கட்சி பொறுப்பு தாங்க. என்ன காரணம்னா அதை அவங்களால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். போலீஸ் அவங்க கையில தான் இருக்கு. ஆமா. அப்போ விஷசாராய மரணம் எந்த மாநிலத்தில் ஏற்பட்டாலும் அந்த மாநிலத்தோட ஆளுங்கட்சி தான் பொறுப்பு. அந்த வகையில கள்ளசாராய மரணம், கள்ளக்குறிச்சி எல்லாமே வந்து திமுக தான் பொறுப்பு. திமுக தான் பொறுப்பு. கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஆனா இடைத்தேர்தலை எதிரொலிக்குமானா எதிரொலிக்காது. எப்படி தேர்தலையுமே எப்படிங்க எதிரொலிக்கும்? என்ன காரணம்னா, இப்போ சாராயம் ஊர்ல கிடைக்கலன்னா நினைக்கிறீங்க? இப்போ அதுக்கப்புறம் 6 பேர் வந்து இப்ப லேட்டஸ்டா 6 பேர் வந்து, அதாவது இதுல வந்துங்க ரெண்டா பிரிச்சு பாருங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் சாராய மரணம் நான் கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. எப்பவுமோ ஒரு 10-15 வருஷம் முந்தி திருவாரூர்ல கேள்விப்பட்டேன், 2ஓ 3ஓ. சரி. உங்க கன்னியாகுமரியில சாராய மரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டது இல்ல சார். இங்க எல்லாம் போயிடுச்சுங்க. அது கிடையாது. சாராயம் யாராவது காய்ச்சுவாங்களா இருக்கும். இப்பவும் இந்த கிடா வெட்டுல எல்லாம் சாராயம் வந்து டின்ல வரதெல்லாம் நானும் பார்க்கத்தான் செய்யறேன். சரி, ஓகே. அது காய்ச்சுவாங்களா இருக்கும். ஆனா மீத்தேல் ஆல்கஹால், மெத்தனால் அதை அப்படியே தண்ணியை ஊத்தி சாராயமா விற்கிறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறையில காய்ச்சுவாங்க. ஒரு பெரிய 1000 பேர் கொண்ட ஒரு இனக்குழு விழா நடந்துச்சுன்னா அவங்களே யாராவது ஒருத்தவங்க தயார் பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே. தென்னைமரம் அதிகமா இருக்கிற பகுதிகளில் கல்லுதான், தென்னங்கல்லு தான். ஆனா நான் எப்பவுமே கேள்விப்படுறது, கடந்த ஒரு 20 வருஷமா பார்க்கிறது எல்லாமே வட மாவட்டங்கள்ல தான் இந்த மீத்தேல் ஆல்கஹால் அல்லது மெத்தனால் அதையே வந்து போதைப் பொருளா மாத்தி விற்கிறது. அதை எப்படி தடுக்க முடியும்னா, வெளி மாநிலத்துல இருந்து வர்றதை தடுக்கணும். மெத்தனால் வரதை தடுக்கணும். ஏன்னா இங்க வந்து நம்ம ரெக்டிவைட் ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே பயங்கர கண்ட்ரோல் வச்சிருக்கோம். சரி, ஓகே. அந்த இடத்துல வந்து யாரு உண்மையிலே கவனிச்சு செய்ய முடியும்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். அவங்க ஃபெயிலியர், காசு வாங்கிட்டு விட்டானுங்க. ஆனா இப்ப கூட்டு பொறுப்பாக்கணுங்கிறது என்னோட கருத்து. நானும் நிறைய மெசேஜஸ் கொடுத்தேன் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் மட்டுமே எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இதை நீங்க விஏஓவையும் தலையாரியும் பொறுப்பாக்குங்க. கூட்டு பொறுப்பு. அதாவது போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனா கள்ளசாராயம் வித்தாலோ, அது பிடிபட்டாலோ, மரணம் ஏற்பட்டாலோ விஏஓ சஸ்பென்ஷன் சொல்லி பாருங்க. நிச்சயமா அதுல ஒரு எம்ஜிஆர் காலத்துல இதை ட்ரை பண்ணி சக்சஸ் ஆன ஃபார்முலாங்க இது. அது பெரிய ப்ராப்ளம் வந்தப்ப விஏஓ சஸ்பென்ஷன் கொண்டு வந்தாரு அவரு. காலப்போக்கில் அதை விட்டாங்க. அப்படியே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூட்டு பொறுப்பாகணும். அப்படி ஆனால் இதை பெருமளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம தென் தமிழகத்துல நான் பார்த்த நிறைய இதுல சாராயம் வந்து எப்படி கட்டுப்படுத்தப்பட்டதுன்னா, ஒன்று கிராம விழிப்புணர்வு குழுக்களால, இன்னொன்னு வந்து கிராமத்துக்குள்ளேயே வந்து ஒரு வகையான கட்டுப்பாடு நிலவுச்சுங்க. அது விஓ மூலமாவும் நிலவி இருக்கலாம். இப்ப காலப்போக்கில் அது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 இயர்ஸா இல்ல. வட மாவட்டங்கள்ல நம்ம அந்த விழிப்புணர்வை. ஆமா சார், மரக்காணம் வந்து நடந்து 1 வருஷம் கூட ஆகலையே. என்ன லெசன்? அப்பவும் வந்து இரும்பு கரம்னு சொன்னாரு, இப்பவும் இரும்பு கரம்னு சொல்றாரு. இத வந்து எப்படிதான் இரும்பு கரம் நீட்டினாலும் லோக்கல் போலீஸ் கரும்பு கரம் நீட்டிடும். காசுதான். அதான் இந்த கண்ணு பச்சையா தெரிகிற விஷயங்க அது. ஏங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு 200 அடி தொலைவுல சாராய விற்பனை. அது எப்படி ஸ்டேஷனுக்கு தெரியாம நடந்ததுன்னு சொன்னா பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது.
நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க கூட்டு பொறுப்பாக்குங்க, வேற வழியே கிடையாது. இவன் சொல்லிருவான். ஆமா. இவன் அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது பொறுப்பெடுத்து இல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா தடுக்கப்படும் இல்லையா? கண்டிப்பாக. அது ஒண்ணு. இன்னொன்னு, அதான் ரொம்ப ஏழைங்க, உடல் வலி, அதுக்கான ஒரு போதை அப்படின்னு வரும்போது, டாஸ்மாக் வந்து காஸ்ட்லிங்கிறது அவங்க சொல்றது எப்போதுமே. ஆமா. கலைஞர் காலத்துல மலிவு விலை மது அறிமுகப்படுத்துனாங்க. ஆமா. 90 மில்லியோ 100 மில்லியோ ₹10 தான். கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. அது சிறந்த முறை இல்லைங்க. அதுல நெறைய விமர்சனம் வந்துச்சு. 1/1/2001ங்க அது அறிமுகப்படுத்தினப்ப. அதோட 2001 தேர்தல்ல தோத்து போச்சு. இல்ல குடிக்கிறவங்க வந்து நெறைய குடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. நம்ம வந்துங்க இதுல இதுல பூரண மது விலக்கெல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. இம்பாசிபிள். அப்ப வளர்ந்த நாடுகள் எத்தனையோ நாடுகள்ல மது இருக்கு. ஆமா. ஆனா யாராவது வந்து மூன்ஷைன் வந்து இன்னும் அமெரிக்கால இருக்கா? அந்த காலத்துல நடமாட்டம் இருந்தது. மூன்ஷைன்பாங்க. மூன்ஷைன் இருக்கான்னா இருக்கலாம். எங்கன்னா இந்த ரெட் இண்டியன்ஸ் இந்த மாதிரி சில பகுதிகள் இருக்குல்ல. ஆமா. அங்க எங்கேயாவது கிடைக்கும். ஆமா. அங்க இருக்கும். வாய்ப்பு இருக்கும். மூன்ஷைன் லோக்கல் சாராயம். லோக்கல் சாராயம். ஆமா. அது இருக்கும். வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு சரியா தெரியாது. ஆனா தமிழ்நாட்டிலயும் பிற மாநிலங்கள்ல மத்திய பிரதேஷ் கூட சாராய மரணங்கள்லாம் ஏராளம். குஜராத்ல ஏராளம். அப்ப ஆல் இண்டியா பாலிசி இதுல வந்து விழிப்புணர்வுக்கு வகுக்கணும். ஒண்ணு. அப்புறம் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் பிற மாநிலங்கள்ல இருந்து வர்றதை நம்ம தடுக்கவே முடியல. ஏன்னா அங்க வந்து ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டோ மீத்தேல் ஆல்கஹாலோ அதை பிற இன்னொரு மாநிலத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது விதிமுறைகள் ரொம்ப எளிதா இருக்கு. சில இடத்துல ஆல் இண்டியா அப்ரோச் வேணுங்க. கண்ட்ரோலிங் சிஸ்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில வேணும். அப்படியான ஒரு மெத்தடாலஜி நம்ம பயன்படுத்தினாதான் இதை ஓரளவுக்காவது தடுக்க முடியும். அப்பவும் முற்றிலும் தடுக்க முடியும் நான் சொல்ல வரல. சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம்.